இவங்க 4 பேரும் ஒரு மிஸ்டீரியஸ் ஐலாண்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த ஐலாண்ட்ல பட்டாம்பூச்சி எல்லாமே ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. அதை இவங்க ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு யானை கத்துற சத்தம் கேக்குது. உடனே இவங்க பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த யானை ஒரு பப்பி டாக் சைஸுக்கு தான் இருக்கு. அப்புறம் தான் இந்த ஐலாண்ட்ல பெருசா இருக்க வேண்டியதெல்லாம் சின்னதா இருக்கு, சின்னதா இருக்க வேண்டியதெல்லாம் பெருசா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அங்க இருக்கிற பாறை எல்லாமே உடையற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே பாறை இல்ல பள்ளியோட முட்டைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பள்ளியுமே அங்கேயே தான் பக்கத்துல படுத்திருக்கு. அதோட சைஸை பார்த்தா ஒரு டிராகன் சைஸுக்கு இருக்கு. இதை பார்த்ததுமே சத்தமே போடாம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இந்த ஆள் பள்ளியோட முட்டை உடைஞ்சு அந்த முட்டைக்குள்ள விழுந்துடுறான். அந்த சத்தம் கேட்டதும் அந்த பள்ளி இவங்கள பாத்துருது. உடனே அவங்கள துரத்தவும் ஆரம்பிச்சிருது. இவங்களும் எவ்வளவு தூரம் தான் ஓட முடியுமோ ஓடி தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம கூட்டமாவே மாட்டிக்கிறாங்க. சரி இன்னையோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்க இருந்தோ ஒரு கட்டை வந்து அந்த பள்ளி அடிச்சு அந்த பள்ளி அப்படியே மயக்கம் போட்டுடுது. யாருடான்னு பார்த்தா இந்த பையனோட தாத்தா. ஆக்சுவலா இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஐலாண்டு தேடி ஹெலிகாப்டர்ல வந்திருப்பாங்க. அப்போ ஒரு சூறாவளிக்குள்ள மாட்டி சின்ன பின்னமாகி இவங்க தேடி வந்த ஐலாண்டுக்குள்ளே விழுந்துடுறாங்க.